இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் பட்டியல் 58ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு. இதில் பொதுக்குழு உறுப்பினர் தான் பொதுச் செயலாளர் நாவலர், துணை பொதுச் செயலர் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணா. அது காஞ்சிபுரம் மாவட்டம். சென்னை மாவட்டத்துக்கு நாவலர் நெடுஞ்செழியன், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கோவை மாவட்டத்துக்கு ஈவிகே சம்பத் வஜரன். நான் ஒருத்தன் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். அப்போ எம்ஜிஆரும் கேஎஸ் கேஆர் ராமசாமி எம்ஜிஆரும் நியமன உறுப்பினர்கள் பொதுக்குழுவில். அப்போ என்னை விட இன்னைக்கு திமுகவிலையும் சரி எந்த கட்சியும் சரி அண்ணாவோட சீனியர் யாரு கிடையாது. இதுல நான் ஒருத்தம் தான் இருக்கேன். இப்ப இருக்கு திமுக எல்லாருமே பின்னால் வந்தவங்க தான். நான் எம்எல்ஏவா இருக்கோ துறைப்பூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நான் பொதுக்குழு வைகோ ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பேன். இப்போ அடுத்து நீங்க அவருக்கு எதிராக வேற ஏதாவது அவர் மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்காரு. அதுல போய் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் செஞ்சதுக்கு தானே அனுபவிச்சுக்குவார். அவர் ஒன்றும் செய்யவே வேண்டாம் பாவம். ஏன்னா இத்தனை நாளாக பழகிட்டு அவர் பேசுறதுனால இப்போ இது கூட சொல்ல மாட்டேன். இப்போ நேற்று புதிய தலைமுறை கேட்டாங்க என்ன சார்ன்ட்டு. இப்போ நீங்கள் மாதிரி வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன் எதுக்கு போய் அவரை பற்றி. அவருக்கு ஒன்றும் இல்லை. இனி மதிமுக அமைப்பு இருக்காது. இப்போ இது போய் இப்போ மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டெல்லியில் தலைமையகம் சிறப்பாக 4 வருஷத்துக்கு முன்னால. அப்போ கலைஞர் அங்கே போயிருக்கார். அப்போ இவரும் கணேசமூர்த்தியும் போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அங்கே கலைஞர் சொல்றாரு, யாராச்சும் மதிமுக இருந்தாலும் சேர்த்துக்க வேண்டாம் வைக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் பல பேர் சேர்ந்து தயாராக இருக்காங்க. அவங்க ஏதோ கூட்டணி கட்டிட்டு இருக்காங்களோ இல்லையோ, இல்லாட்டி பல பேர் போயிடுவாங்க. இவர் ரெண்டாவது இவர் பையன் 15/9/2021 பேட்டி ஆந்திரபலனுக்கு. சாத்தூரில் இந்த முறை போட்டியிட சொன்னார்கள். திமுக தலைமையும் விரும்பியது. பேட்டி ஏன் போட்டி போடல? 6 சீட் வந்தது. நான் போகிறப்போ இங்கே இருந்துட்டேன் வீட்டில், கொரோனா இருந்தால. அங்கிருந்து அந்திரதாஸ் ஒருத்தர் தாயத்தை உட்கார்ந்து எல்லாம் பேசுகிறாங்க. சத்யாட்ட ஃபோனை கொடுக்குறாரு. சத்யா சொல்கிறார், அண்ணா தொடர்ந்து என்ன 35,000 ஓட்டு ஜெயிச்சிடலாமண்ணா, அவருக்கு ஒரு சீட் கொடுத்துடலாம்னு. நான் சொன்னேன், ஏன் வாங்கிறது 6 சீட்டு, ஏற்கனவே பையன், நீ பையன் நிறுத்தி என்னையா பேசுவாங்க நாட்டதா அப்படின்னு. இல்லை இல்லை 1/2 மணி நேரம் பேசினாங்க. எல்லாம் பார்த்தா ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் ஆகிடுது, யார் யார் எவ்வளோ பேசினாரு. இல்லைன்னு மறுக்க முடியாது. பேசி போட்டு நான் சொன்னேன், அப்படி முடிவெடுத்து எடுக்க நான் எதிர்ப்பேன்னு சொன்னேன். அந்த பயந்துட்டு தான் அதுக்கு நிறுத்தி, இல்லாட்டி அப்பயே நிறுத்திருப்பார் வைக்கும். திமுக தலைமை ஒத்துழைச்சு அப்படி யார் கேட்குறா? அதனால நான் என்னுடைய எதிர்ப்பு அதே மாதிரி பல பேர் ஆசை தூண்டி விட்டுருவார். இங்கே கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் வடக்கு தான் முடிவாச்சு. முதல்ல முடிவானதுக்கு பிற்பாடு என்னாச்சு, பல இடத்துக்கு மாற்றுறாரு. ஏன் அங்கே நின்று மோகன்குமாருக்கு ஏகமாக தீர்மானம் போட்டாங்க, மோகன்குமார் நிறுத்தணும்ட்டு. மாற்ற முடியாது கேண்டிடேட்டு, உடனே மாற்றுறாரு. அதுக்கு என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறது அங்கே இருந்துச்சு ஃபோனில். நான் யாரை சொல்லுங்க, நீங்கள் யாரை சொல்லுங்க, நான் இதுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் மாதிரி நீங்களே இப்படி பண்ணுங்க. ஈஸ்வரனை வர சொல்லி பார்ப்போம். அவர் அடித்து பிடிச்சி ஃப்ளைட்டில் பிடிச்சி போகிறாரு. உங்களுக்கு தான் ஈஸ்வரன் நீங்கள் வாங்க வந்துட்டார், முத்தொருத்தன் தான் வாங்க வந்துட்டார், திருப்பூர் நாகராஜும் வாங்க வந்துட்டார். 3 பேரை வர சொல்லி போட்டு எல்லாருக்கும் ஆசையை காட்ட வேண்டியது. அப்புறம் அவங்களுக்கு இருக்க வேண்டியது.
அவர் வந்து நல்ல பேச்சாளர் திறமையெல்லாம் இருந்தது முந்தி. இப்போ இல்லை, அது இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த விரக்தியில் வந்து என்ன வேணாலும் பேசுறாரு. இதெல்லாம் பலகீனமாயிதாங்கிற விரக்தியில் அவர் பேசுறாரு. அவர் மேலே நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் மேலே அனுதாபப்படலாம் முடியோ, அவர் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் பேசுறது வந்து இப்போ இது கூட சொல்ல மாட்டேன். இப்போ நான் 3 வருஷம் ஆச்சு ஒதுங்கி. இப்போ நீங்கள் வரலான்னு சொல்ல போகிறது இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.